ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் சரவணன் பற்றினதான் விஷயமா தான் நான் பேசினேன். இந்த மயில் கோர்ட்டில் நல்ல மாதிரி நாடகம் போடுறா, நான் உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இதை தானே அவங்கக்கிட்ட சொன்னேன். இவங்க என்னடானா சாப்பிட்ற சாப்பாட்டிலே கை கழுவிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி இந்த மயில்கிட்டேருந்து நம்ம விவாகரத்து வாங்குறது? ஏன் இவன் நம்மளை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கவலையாக இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம அஞ்சலி இருந்துட்டு பயங்கர யோசனையாக இருக்காங்க. சரவணனுக்கு ஏதோ பிரச்சனை போல், எங்கேயோ போயிருக்காரு. ஆனால் எங்கே போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி, நம்ம திரும்பவும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கால் பண்ணி, சரவணா ப்ளீஸ் சரவணா கோவப்படாத, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சரவணனுமே சரி அஞ்சலி இதோ உடனே வரேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே கோவிலுக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம இது பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க, அடுத்த கோர்ட்டுக்கு இயரிங் வரப்போ நீ எப்படியாவது கேஸ் நம்ம பக்கம் சாதகமாக தான் சொல்லணும். நீ இப்போ மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு சந்தோஷமாக வாழணும். நீ இதே வீட்டில் இருந்த அப்படின்னா உனக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோமதியுமே கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க. என் பையனை விட்டுட்டு போயிடு, தயவு செஞ்சு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னா என் பையனுக்கு விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதையே நம்ம மயில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மனசு ரொம்பவே வருத்தமாக இருக்கிறதுனால சுடர்கிட்ட, சுடரு நீயும் நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வரையா, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேருமா போயிட்டு பாக்கியம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏய் எனக்கும் மனசுக்கு கவலையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படியோ வாய்தாவை தள்ளி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளில் எது வேணாலும் மாறும்ல, மயிலோட வாழ்க்கை சரியாகணும்னு சொல்லிட்டு நானுமே அந்த சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன். நானும் உங்கள் கூடவே வரேங்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு, வாமா உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி அவசரம் இருடி வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு இங்கே நம்ம பாக்கியமுமே மயில் கூட கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கோவிலுக்கு நம்ம அஞ்சலியும் சரவணனும் வந்தாச்சு. 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சரவணா, நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்க, ஆனால் அந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அப்செட்டாக இருந்த சரவணா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சரவணன் கண் கலங்குறாங்க. அஞ்சலிக்கு ரொம்பவே பதட்டமாக போகுது. ஏன் சரவணா, ஏன் கண் கலங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கர ஃபீலிங். அதனால் அவங்களவே மீறி நம்ம அஞ்சலியோட அதாவது நெஞ்சில் சாஞ்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அஞ்சலி, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அஞ்சலிக்கிட்டே சொல்கிறாங்க. அஞ்சலி இருந்துட்டு, என்ன சரவணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. இப்போது நம்ம சரவணன் நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டே, அதாவது ஹக் பண்ணிக்கிட்டே, அது என் வாழ்க்கையே எனக்குமே சரியாக அமையல அஞ்சலி, உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே, அதாவது மயில் பொய் சொன்னாங்க இல்லையா, அதிலேருந்து அவங்க அதாவது நடிச்சது, அடுக்கடுக்காக பொய் சொல்லுறது, கல்யாணத்தில் என்னெல்லாம் பொய் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரவணோட தலையில் கை வச்சு தட்டி கொடுக்குறாங்க. கவலைப்படாத சரவணா, நம்மளோட வாழ்க்கையுமே சீக்கிரமாகவே மாறும், உனக்கு உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து சீக்கிரமாகவே விவாகரத்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் சுடர் நம்ம மயில் பாக்கியம் இவங்க 3 பேருமே வராங்க. சுடர் இருந்துட்டு, அம்மா அங்கே பாருமா, சரவணன் மாமா மாதிரியே இருக்குல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமே நல்லா உத்து பார்க்குறாங்க. ஆமாடி, ஏதோ ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் இருக்கிறான். என்ன இது மயில், என்னது இது, சீக்கிரமாக விவாகரத்து வாங்கிட்டு இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஒருத்தி கூட இவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு, அதுவும் கோவில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு மயில், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியாது. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போவே அவன் ஷர்ட்டை போய் பிடிச்சி கேட்குட்டா, இல்லை இதுவுமே நமக்கு நல்லது தான். சுடரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கலடி
அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேம்மா, அது ஒரு ஃபோட்டோ எடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா? ஏய் ஃபோட்டோவை எடுறி, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க, வீடியோவும் எடுக்கிறாங்க, ரெண்டுமே எடுத்து வச்சிச்சு. அதுக்கப்புறம் உடனேங்க மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா என்னம்மா இது சரவணன் மாமா ஏதோ ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு, அதுவும் 4 பேர் வந்து போகிற இடம் கோவில்னு கூட பார்க்காம இப்படியே நடத்துப்பாக. ஏய் நீ தாண்டி முட்டாளாக இருக்க, உன்னை எப்படியாவது கை கழுவி விட்டுட்டு அவன் இன்னொரு பொண்ணு கூட போயிடலாம், இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம், அமைச்சுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமாலாம் அவங்களுக்கு மரியாதையே இல்லடி, இங்கே பார் இப்போ அவனை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பாக்கியம் வந்து என்ன தம்பி என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணன் வந்து விலகி வந்துடுறாங்க. உடனே எங்கள் அஞ்சலி இருந்துட்டு யார் நீங்கள் எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடி வா என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க வந்தவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல. சரவணன் இருந்துட்டு தேவையில்லாமல் அஞ்சலிக்கிட்ட எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எந்த ஒரு உறவும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நமக்கும் உங்களுக்கும் ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் பொண்ணை தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம்ல, அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாமல் என்கிட்டயோ என் அஞ்சலிக்கிட்டேயோ பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா வா நல்லா தான் பேசுகிறியே, உனக்கு வாயிருக்கு அப்படின்னா நீ என்ன வேணாலும் பேசுவ, அதை நான் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக ஏற்றுட்டு போடுமா, என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துக்கிறேன்ப்பா, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும், எவ்வளோ ஒருத்தி கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுவும் கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க எனக்கு எல்லாமே இருக்குங்க, உங்களுக்கு தான் எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் இருந்துட்டு என்னம்மாம்மா என்ன தப்பு பண்ணிவிட்டு இப்படியா பேசுவீங்க, எதுக்காக கண்டவு கூடலாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, பார்க்கவே அசிங்கமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கத்தை பற்றியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கியாடி, உன்ன மாதிரி நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல, ஏதோ மனசுக்கு கஷ்டத்துக்கு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அஞ்சலிக்கிட்ட அழுதுகிட்டு இருந்தேன் அவ்வளோதான். மாமா உங்கள் கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு இவ யார் மாமா, இவகிட்டலாம் எதுக்காக இப்படி இவ்வளோ க்ளோஸாக நீண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் மாமா, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு மாமா, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு எம்புட்டு ஆசை தெரியுமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே கேட்கவும், இங்கே பாரு திரும்பவும் என்னை மாமான்னு சொல்லி கூப்பிட்டா அப்படின்னா அவ்வளோதான், இங்கே உன்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் அப்படியே எகிரிக்கிட்டு வராங்க. என்ன மாப்பிள்ள என்ன என் பொண்ணை தீ வச்சு கொளுத்துருவீங்களோ, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சிங்களா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எந்த கோர்ட்டுக்கு வரைக்கும் வேணால் போவேன், எல்லையே மீறுவேன், ஏன் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக கொலை பண்ணுறதுக்கு கூட நான் தயாராக தான் இருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நீங்கள் கொலை பண்ணிடுவீங்களா, இதான் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சண்டைக்கு வரவும் உடனே அஞ்சலி இருந்துட்டு சரவணா சண்டை எதுவும் வேண்டாம், அப்போது இவங்க உங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலியா, இவங்க இங்கே இருக்கிறாங்களே இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு என் ஒய்ஃப்னு கூட உன் வாயால் சொல்லாத அஞ்சலி, இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, கோர்ட்டில் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு இவளுக்கும் டிவோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை ஜட்ஜ் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவும் அத்தோட இவ உறவுன்றது முடிஞ்சு போச்சு அஞ்சலி, அப்படி இருக்கிறப்ப இவகிட்டலாம் என்ன பேச்சு நமக்கு, வா அஞ்சலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவும் நில்லுங்க மாப்பிள்ள எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், நீங்கள் ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க, என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கொந்தளிக்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் தெரியாமலாம் எதுவும் தப்பு பண்ண கிடையாது, நான் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு, இவளோட வாழ்க்கையுமே கெட்டு போச்சு, என் வாழ்க்கையுமே அப்படி தான், நீங்கள் தான் குழி தோண்டி புதைச்சிட்டிங்க, என் வாழ்க்கையை இவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் இந்த நிமிஷம் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே நம்ம மயிலுக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கிறப்போ அது எப்படி நீ இவ்வளோலாம் கல்யாணம் பண்ண முடியும், ஏண்டி என் மாமாவை ஒரே நாள் ஏமாத்திட்டில, உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மயில் அஞ்சலியோட தலைமுடியை பிடிக்கவும் உடனே அஞ்சலி என்னங்க பண்ணுறீங்க, என் தலைமுடியை விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு ஒழுங்கா தலைமையிலேருந்து கையை எடுத்துரு, இல்லைனா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலைமுடியிலேருந்து நம்ம மயிலுமே கையை எடுத்துடுறாங்க. பாக்கியத்துக்கு அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, நம்ம பிள்ளையை எப்படியாவது மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இவர் இன்னொரு வாழ்க்கையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரா, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம
சரவணன் இருந்துட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சி வா அஞ்சலி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது கோயிலுக்கு வெளியே வந்து இங்கே அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சரவணன். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கேட்கவும் உடனே சரவணன் சொல்கிறாங்க, இல்லை அஞ்சலி, கோவத்தில் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காத, அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி இருந்துட்டு அதெல்லாம் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல சரவணா, அது மட்டும் இல்லாமல் அப்படி நடந்தாலும் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிற? ஆமாம் சரவணா, என் வாழ்க்கையுமே போச்சு, உன் வாழ்க்கையுமே இப்படி சீரழிஞ்சு கிடக்கு, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம புது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் ஏன் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அஞ்சலி. நான் இது விஷயமா வீட்லேயும் பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இது விஷயமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ எதுவுமே அவசரப்பட வேண்டாம், நமக்கு நிறைய டைம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து முடிவெடுப்போம், சரி நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நம்ம அஞ்சலியை வந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம சரவணனுமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பாக்கியம் அப்படியே தலைமேல கையை வச்சுக்கிட்டு கோவில் அங்கேயே உட்காந்துடுறாங்க. இப்போ சுடர் இருந்துட்டு, அம்மா என்னம்மா இது, சரவணன் மாமா மயிலக்காவை விவாகரத்து பண்ணுறதுக்காக முடிவு எடுத்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனால் இப்போது இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியுமே பப்ளிக்காகவே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டாரு, எப்படிம்மா அக்காவோட வாழ்க்கையை நீ எப்படி காப்பாற்ற போகிற, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லவும், சுடரு, உன் அம்மாவை பற்றி நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கடி, நான் எப்பாடு பட்டாவது மயிலை அந்த வீட்டுக்கு வாழ அனுப்புவேன், இந்த சரவணை இப்படியெல்லாம் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இங்கே சுடர் இருந்துட்டு, அம்மா அவர் பேசுகிறத பார்த்தா சும்மா பேசுகிற மாதிரிலாம் தெரியல, ஏதோ அந்த பொண்ணோட வாழ்க்கையுமே கெட்டு கிடக்குது, என்னுடைய வாழ்க்கையுமே நீங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டிங்க, கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு மாமா தான் உறுதியாக சொல்கிறாரே, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களோன்னு எனக்கு தோணுது. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, அது எப்படி இந்த மயிலுக்கும் சரவணனுக்கும் விவாகரத்து இன்னுமே நடக்கலைல்ல, விவாகரத்துக்கு அப்புறம் தான் இவங்க இந்த முடிவை எடுக்க முடியும், அதை தாண்டி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணவும் முடியாதுடி, விவாகரத்துக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன், அந்த அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன், எப்படியாவது மயிலை சரவணன் தம்பி கூட ஒன்று சேர்த்து வாழ வச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, அம்மா இப்போ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அடைச்சி அழுகாத, அழுகிறதுக்கு மட்டும்தான் கற்று வச்சுக்கிட்டு இருக்க, சி உன்னெல்லாம் பொண்ணாக பெற்றதுக்கு நான் ஒரு கல்லை பெற்றிருந்தா கூட ஏதாவது துணி துவைக்கிறதுக்காவது உதவி இருக்கும், அந்த அளவுக்கு கூட நீ உதவ மாட்டேடி, சி உனக்கு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எவ்வளவோ போராடி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வச்சேன், ஆனால் அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு துப்பு இல்லை, இன்னைக்கு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்போவே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், இப்போ பார்த்தியா எவ்வளோ ஒருத்தி கூட மாப்பிள்ளை கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காரு, சி பார்க்கவே கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை தான் பயங்கரமாக திட்டுறாங்க. பாக்கியத்துக்கு பயங்கரமாக டென்ஷன் ப்ரெஷர், எப்படியாவது மயிலை கோமதியோட வீட்டுக்கு மருமகளாக அனுப்பிடணும், திரும்பவும் அவள் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நெக்ஸ்ட்டு சுடரோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தப்பான முறையில் அதாவது போராடுறாங்க தான் சொல்லணும், அதாவது நல்ல விதமாக சொல்லியிருக்கலாம், அந்த கோமதி குடும்பத்து மேலே தப்பாக எதுவுமே பேசாதது, இப்போது வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான கேஸு போட்டு தான் அந்த கோமதியோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நிறைய கோபம் அதிகமாச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருந்ததுனால இன்னுமே அவங்க நிறைய அனுபவிச்சதுனால இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்து முடிவெடுத்திருக்காங்க. பாக்கியம் வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை மீனா சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்திருந்தா ஒருவேளை வேறு ஏதாவது மாற்றம் நடந்திருக்கலாம். ஆனால் மேலும் கோமதி வீட்டில் உள்ள எல்லாரோட கோபத்துக்குமே அதாவது கோபத்தை அதிகரிச்சது நம்ம பாக்கியம் தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு இப்போது மயிலோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது சரவணனுமே அஞ்சலி கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையுமே பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோமதியுமே ஓகே சொல்லிடுவாங்க தான். ஆனால் பாண்டியன் டவுட், ஏன்னா இப்போ வரைக்குமே பாண்டியன் வந்து நம்ம கோமதி கூட பேசுறதில்ல, ஏன்னா அதாவது 2 வருஷமாக பொய் சொல்லியிருக்காங்க, மயில் அதாவது ராஜியும்
நம்ம கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்போது நம்ம பாண்டியன் கோமதி கூட பேசுறதில்ல. அதாவது இத்தனை நாளாக உண்மையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தப்பு தான் நம்ம மயிலுமே பண்ணியிருக்காங்க. மயில் குடும்பத்தில் உள்ளவுமே மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், கல்யாணம் நடந்தால் போதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரருமே மயிலுக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது சேர்த்து வச்சு பார்த்தா கோமதியும் மயிலும் சொன்னது எல்லாமே ஒன்று தான். இவங்க 2 பேருமே ஒரே இது லிஸ்ட்டில் தான் சேருவாங்கன்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து இப்போ வரைக்குமே மைண்டில் யோசிச்சுட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அஞ்சலியை நம்ம சரவணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயமா வீட்டில் பேசினாங்க அப்படின்னாலுமே பாண்டியன் இதுக்கு கண்டிப்பாக தடை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக பாண்டியன் மூலமாக தான் நம்ம மயில் வந்து வீட்டுக்கு வருவாங்கன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம பாக்கியம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பயங்கர கோவமாக இருக்காங்க பாக்கியம். எப்படியாவது ஏதாவது பண்ணணும். சரி நம்ம தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, இதை நம்ம இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டணும் அப்படின்னா இன்றைக்கி அந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ஜெயிலுக்கு போட்டுடணும். ஜெயிலில் போட்டுட்டு அவங்கள அடி மிதின்னு அவங்கள கொடுமைப்படுத்தணும். அவங்க அடி வாங்குற மிதியிலேயே நான் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன், மயிலை கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மாப்பிள்ளை சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்கள நம்ம வாட்டி எடுக்கணும். கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன் இப்போவே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுமேங்க மாணிக்கம் கிட்ட யோ வாயா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுவோம். ஏய் சுடரு அந்த ஃபோனை கொடு. அம்மா எங்கம்மா போகிற? ஏய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு உட்காந்து இருக்கணுமாடி. நான் எங்கேயோ போகிறேன், அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் கேட்காத அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் ஃபோனை கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிக்கிட்டு மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் நேராக போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ஐயோயோ இந்த நியாயத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா, எங்களுக்குன்னு கேள்வி கேட்குறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. கான்ஸ்டபிள் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் என்னடனா வந்தும் வராதுமா இப்படி கத்துறீங்க, நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்கணுமா வேண்டாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் ஏதோ ரிலாக்ஸாக பேசுகிறீங்க, அப்படி என்னால் இருக்க முடியலையே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்போது ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுறது, அதான் அந்த ஆதங்கத்தில் தான் நான் இப்படி கத்திட்டேன். இன்ஸ்பெக்டர் அம்மா எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் இருக்காங்க, போங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸோ இங்கே நம்ம பாக்கியம் வந்து நம்ம சரவணனும் அஞ்சலியும் சாதாரணமாக தான் சரவணனோட மனசில் உள்ளதான் சொல்லி அழுதுகிட்டே சும்மா சாஞ்சிருப்பாங்க அவங்க மேலே. அதை தான் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அதை காட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரவணன் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாக்கியம் அழுதுகிட்டே போயிட்டு மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டியாம்மா, என்னம்மா என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் என் பொண்ணுக்கும் என் பொண்ணோட வீட்டுக்காரருக்கும் இன்னும் விவாகரத்தே நடக்கலை, கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போவே என் பொண்ணோட வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அந்த குடும்பத்தில் உள்ள யாருமே உன் பொண்ணை அடிச்சியோ ஏன் கொடுமைப்படுத்தியோ ஏன் வரதட்சணை கொடுமை கூட பண்ணவே கிடையாது. பண்ணதா சொல்லி கேஸ் போட்டு கடைசியில் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத உங்கள் பொண்ணே வாயால் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பவும் பொய்யான ஒரு கேஸை போட்டு அவங்கள உள்ள தரணும்னு நினைக்கிறியாம்மா? நீ இழுப்புக்கெல்லாம் நாங்கள் வரத்துக்கு ஆள் கிடையாது. அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்தால் காட்டுமா, வேணா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் நாங்களும் ஆக்ஷன் எடுக்கவே கூடாது, விசாரிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு மேடம் அதுக்கான ஆதாரமெல்லாம் இருக்குது மேடம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் கேட்டதுக்கு நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சீக்கிரமாகவே உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் விவாகரத்து நடந்துடும், அதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு என் மாப்பிள்ளையே என் முன்னாடியே சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா என்னம்மா ஆதாரம் இருக்குது காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அஞ்சலியும் சரவணனும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் ஒரு 5 செகண்ட் வீடியோஸ் இருக்கும். அதை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு போலீஸே ஷாக் ஆகுறாங்க. இது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் இது உண்மை தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே போலீஸுமே சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சரவணனை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் விசாரிக்க மட்டும் கூடாது மேடம், குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போடுங்க மேடம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும்
இருந்தாலும் விசாரிச்சுட்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேடம், எப்படியாவது என் பொண்ணை அந்த வீட்டுக்கு வாழ அனுப்பிடுங்க மேடம். என் பொண்ணு மாப்பிள்ளையை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் தான் சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ளையோட மனசை மாற்றி இப்போ இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட பேச சொல்லி பழக சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அக்யூஸ்ட் தான். எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லாருமே விசாரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கான்ஸ்டபிள் போயிட்டு இங்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் இங்கே நம்ம அரசியும் கோமதி மட்டும்தான் இருக்காங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு என்னங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் சரவணன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைக்கு போயிருக்கானே அப்படின்னு சொல்லவும் உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமா ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம கோமதி வந்து சரவணனுக்கு கால் பண்ணி டேய் சரவணா உடனே கிளம்பி வாடா, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்னாச்சு, டேய் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்கடா, நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியனும் சரவணனும் கடையை இழுத்து சாத்திட்டு 2 பேருமா வீட்டுக்கு வராங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு என்னம்மா பிரச்சனை, என்ன மேடம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் பழகிக்கிட்டு இருக்கிறதாவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் நீங்கள் சொல்லி கேட்டதாக வந்து மயில் குடும்பத்தில் உள்ளவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மேடம் என்ன மேடம் இதெல்லாம், அப்படிலாம் என் பையன் எந்த பொண்ணு கூடமே பேசி பழகலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோமதி சரவணன் பாண்டியன் இவங்க 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க. அரசி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. மீனா உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு இவங்க கிட்டேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது, ஏன் இவங்க நம்ம குடும்பத்தை இப்படி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சரவணனை இவங்க நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது போலீஸ் இருந்துட்டு என்ன சார் இதெல்லாம், எதுக்காக நீங்கள் இன்னும் கேஸ் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு பொண்ணு கூட ஊரை சுற்றிக்கிட்டு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சரவணன் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ அஞ்சலி கூட இருந்ததாக தான் இவங்க வந்து கேஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரொம்பவே தயக்கமாக இருக்காங்க. இப்போது இங்கே கோமதி இருந்துட்டு மேடம் இல்லை மேடம் அப்படிலாம் எதுவுமே இல்லை மேடம், கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது, நேற்று கூட கோர்ட் ஹியரிங் போயிட்டு தான் வந்தோம், அடுத்த மாதம் கோர்ட் ஹியரிங்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இது இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம கோமதிக்கு அப்படியே கேர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது கேர் ஆகிற மாதிரியே இருக்குது. பாண்டியன் இருந்துட்டு சரவணனை பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம், ஏன்டா இப்படி அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட எப்படியெல்லாம் சவால் விட்டு பேசுனீங்க, இதுக்கான பதிலை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு ஆமாப்பா அந்த பொண்ணை தான் நான் முன்னாடி லவ் பண்ணல, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு இதோ இங்கே நிற்கிறாங்களே உங்கள் பொண்ணு மயிலுன்றவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, என் வாழ்க்கை இப்போ எப்படி கெட்டு கிடக்குது பார்த்தீங்களாப்பா, அந்த பொண்ணோட வாழ்க்கையுமே முன்னாடி வாழ்க்கை சரியாக அமையல, இப்போது 2 பேரோட வாழ்க்கையுமே கெட்டு கிடக்குது, அவள் விவாகரத்து வாங்கிட்டா, நான் இன்னும் விவாகரத்து வாங்கலை, எப்படியும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு விவாகரத்து கிடைச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அவள் கூட பழகிக்கிட்டு இருக்கேன்ப்பா, இது விஷயமா உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், நானும் அவளும் தான்ப்பா ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம், என் வாழ்க்கையை நான் தான்ப்பா பார்த்துக்கணும், இனிமேல் என் வாழ்க்கையில் யாருமே முடிவெடுக்கக்கூடாதுப்பா, நான் தான் என் விஷயத்தில் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. டே சரவணா என்னடா இதெல்லாம், கல்யாணன்றது அது அப்புறப்பட்ட விஷயம்டா, இப்போது கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல, விவாகரத்து நடந்து முடிஞ்சதும் விவாகரத்து வந்ததும் அதுக்கப்புறம் நீ இதுக்கான முடிவு எடுத்துருந்துருக்கலாம்ல, இப்போது பற்றியா கேஸ் ஆகிடுச்சு, இப்போ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இன்னும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலல்லப்பா, கல்யாணம் பண்ணாதானே கேட்பாங்க, ஏன் ஒரு பொண்ணு கூட நான் பேசி பழகக்கூடாதா, அதுக்கும் ரூல்ஸ் போடுவாங்களா என்ன, இங்கே பாருங்கப்பா அந்த பொண்ணு கூட நான் பேசுவேன், இவங்களால எதுவுமே சொல்ல முடியாது மேடம், சொல்லுங்கள் மேடம், ஏன் அந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேனா, இல்லை விவாகரத்து முடிஞ்சதும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எப்படியும் இந்த மயிலுன்ற ஒருத்தி என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறதில்லன்ற ஒரு முடிவுக்கும் வந்தாச்சு, கேஸுமே போய்கிட்டு இருக்கு,
விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் கேஸ் அதாவது வாதாடிக்கிட்டு தான் இருக்குவேன் மேடம். எப்போ எங்களுக்கு விவாகரத்து கிடைக்குதோ அதுக்கப்புறம் நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் என்ன கேஸ் என் மேலே போட முடியும்? நீங்களே தான் சொல்லுங்கள். ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸே திண்டாடி நிற்கிறாங்க. பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன மேடம் நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க? நீங்கள் கேளுங்க மேடம். என் பொண்ணு அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வா மேடம். என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இதில் நீங்கள் தான் மேடம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் ஏதாவது சொல்லலாம். பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தடைலாம் பண்ண முடியாதுமா. இப்போவே கேஸு அதாவது கோர்ட்டுக்கே போச்சு அப்படின்னாலுமே நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை இவர் தாலி கட்டியிருந்தா கூட நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ எதுவும் என்னால் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட இங்கே பாருங்கள், என் பையன் அப்படி கூட தான் ஒரு பொண்ணு கூட பேசி பழகுவான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவனோட வாழ்க்கையை நீங்கள் தான் குழி தோண்டி புதைச்சிட்டிங்கள. அதுக்கப்புறமும் உங்களுக்கு நிம்மதியாக இல்லையா? இங்கே பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் விவாகரத்து கிடைச்சிரும். என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு கூட தான் வாழ்வான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சரவணனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம பாக்கியத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. என்ன இது இப்படி ஆகிப்போச்சே, இவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தூக்கி போடலான்னு பார்த்தா எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து குடும்பத்து மேலே கேஸை போட்டு அவங்கள ஜெயிலுக்குள்ளே போட்டு அவங்கள அடி மிதின்னு உதைக்கணும் அப்படின்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனால் மயிலோட வாழ்க்கையை எப்படி நம்ம புத்திசாலித்தனமாக சரி செய்யணும் அப்படின்னலாம் யோசிக்கவே இல்லை. அப்படி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க போலீஸ் கோர்ட்டு கேஸுன்னு எதுக்குமே வந்திருக்க மாட்டாங்க. வேறு வழியிலையா அதாவது சுமூகமாக இதை கொஞ்சம் போட்டு விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆற போட்டிருந்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக எப்படியாவது ஒன்று சரியாக இருக்கும். ஆனால் இங்கே பாக்கியம் என்னென்னமோ பண்ணி மயில் வாழ்க்கையை காப்பாற்றணுன்ற பேரில் இப்போ மயில் வாழ்க்கையை குழி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரவணன் நினச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க. வீடியோவை ஷேர் பண்ணி தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.